Watch full episodes on Jio Hotstar. ஜெய் சிங் சௌகான், நான் தான் டோங்க்ரீலா. இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப பெரிய, எல்லாரை விட சக்தி வாய்ந்த மெஜிஷியன். நீதான் பூமியில ரொம்ப பெரிய மெஜிஷியன் கேள்விப்பட்டிருக்க. உனக்கு ஒரு பேரன் இருக்கானா, அவன் பேரு ருத்ராவான். அதுக்கப்புறம் உன் வீட்டுல ரங்கீலா சில்லின்ற பேர்ல வேலைக்காரங்க இருக்கிறாங்களாமே. உன்கிட்ட இவ்வளவு இன்ஃபர்மேஷனை யார் சொன்னா? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ஓ, இதுல நீயும் இவனுக்கு துணையா இருக்கியா? நான் நேரத்துக்கு துணையா இருக்கேன். ஜெய் சிங் சௌகான், இது டோங்க்ரீலா நேரம். அவன மாதிரி சக்தி வாய்ந்த மெஜிஷியன் யாரும் கிடையாது. அவனும் இங்க ஒரு கைதியா தான் இங்க வந்திருந்தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு துணையா இருக்கணும்னு அவன் புத்திசாலித்தனமா முடிவு எடுத்துட்டான். இப்போ நீ என்ன முடிவெடுக்க போறன்னு பார்க்கலாமே. எனக்கு ரொம்ப புத்திசாலியான சக்தி வாய்ந்த மெஜிஷியன் தேவைப்படுறாங்க. நீ இதெல்லாம் எதுக்காக பண்ற டாம்ரீலா? நான் உலகத்துல இருக்கிற எல்லா மெஜிஷியன்ஸையும் என்னோட இந்த டோங்க்ரீலா சிட்டிக்கு கொண்டு வர போறேன். அதுக்கப்புறம் மனுஷங்க மட்டும்தான் இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஊரடியா அழிச்சுடுவேன். அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மேஜிக்கல் வேர்ல்டையே உருவாக்கலாம். அங்க மனுஷங்க கிட்ட இருந்து எந்த ஆபத்துமே நமக்கு இருக்கவே இருக்காது. மனுஷங்களால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. அவங்க வாழ்க்கைய வாழறாங்க, நாம நம்ம வாழ்க்கைய வாழறோம். அப்புறம் எதுக்காக அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறேன்? அவங்கள அழிக்கிறது அவசியமான விஷயம்தான். அவங்க பூமியில இருக்கிற வரைக்கும் நம்மளால பாதுகாப்பா இருக்க முடியாது. மனுஷங்க என்னோட ஊரையே அழிச்சிட்டாங்க, அது தெரியுமா உனக்கு? அவங்க கோழையானவங்க, மறைஞ்சு நின்று தான் தாக்குவாங்க. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? என் முன்னாடி மட்டும் அவங்க மோதி இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் அழிச்சிருப்பேன். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என் ஊரை அவங்க எரிச்சிட்டாங்க. எலி காட்டு. ஓகே மாஸ்டர். இது ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? மனுஷங்க காரணமே இல்லாம யாரையும் தாக்க மாட்டாங்க. நீ கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்ப. ஒண்ணு பண்ணு, தைரியம் இருந்தா அதையும் காட்டு. என்னோட மாஸ்டர் நீ கோலன்னு சொல்றியா? என் மாஸ்டருடைய தைரியம் என்னங்கறத பாரு. நீங்க இங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க மலைகளை சுத்தி பார்க்க தான் வந்தோம். ஆனா நீங்க எங்களை பிடிச்சிட்டீங்க. எங்களை போக விடுங்க. சரி, நீங்க போங்க. எலி, எதுக்கு அதெல்லாம் காட்டுற? இதுதான் விஷயமா? நீ அப்பாவி மக்களை அழிச்சன்னா கண்டிப்பா அவங்க அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க. உன்னோட ஊர் அழிஞ்சதுக்கு நீ தான் காரணம். இல்ல, என் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் அவங்க மேலதான் தப்பு இருக்கு. இப்ப சொல்லு, எனக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியான்னு? ஏன்னா அவங்க என் ஊரை எரிச்ச மாதிரி நானும் அவங்கள ஒட்டு மொத்தமா எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்குவேன். யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ யாரையும் எரிக்க நான் விட மாட்டேன். இபைஸ்கா ஜிபைஸ்கா புஷ்டினோ. இந்த டோங்க்ரீலாவை பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு ஒரு மெஜிஷியன் வந்தா அவனோட மொத்த பவர்ஸையும் நாங்க எடுத்துடுவோம். உங்களோட எல்லா பவர்ஸும் இந்த பவர் டேங்க்ல இருக்கு. சரியான நேரம் வரும்போது உங்க பவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா உங்களுக்கு தேவைப்படுற பவர் அது மட்டும்தான் கிடைக்கும். அப்படின்னா என்னைக்குமே நாங்க உன்னை எதிர்த்து நிக்க முடியாத மாதிரி தானே நீ எங்களுக்கு பவர்ஸ் கொடுப்ப? சரியா புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு சப்போர்ட் பண்ணுமா வேணாமான்றத நீ தான் யோசிக்கணும். அதுக்கு நான் நிறைய டைம் தரேன். பவர்ஸ் இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது. அதை முதல்ல யோசிச்சுக்க, புரியுதா? யாராங்க
இவனை கூட்டிட்டு போங்க. ஒரு நிமிஷம். அந்த ருத்ரா எங்க இருக்கான்? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் எங்க ஊர் மக்களை ஃபாலோ பண்ணிட்டே இங்க வந்துட்டேன். டோங்கிரிலா, ருத்ரா நம்ம கையில இல்லாத வரைக்கும் நாம நிச்சயமா ஆபத்துல மட்டும்தான் இருப்போம். அவன் பார்க்கிறதுக்கு வேணும்னா ரொம்ப குட்டி பையனா இருக்கலாம், ஆனா அவனோட மேஜிக் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த ருத்ராவால என்ன எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நான் டோங்கிரிலா. இந்த டோங்கிரிலா இந்த யூனிவர்ஸிலே சக்தி வாய்ந்த மிகப்பெரிய மெஜிஷியன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஓ, இங்க பாத்தீங்களா, இங்க எல்லாமே ஃப்ரீ தான். இங்க கடையில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. யாரும் பணமே கொடுக்கல. ஆ, நானும் போய் ஃப்ரூட் சாப்பிட போறேன். ரங்கீலா நில்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க முகத்துல மாஸ்க் போட்டுக்கோங்க. எல்லாரும் மாஸ்க் போட்டுருக்காங்க பாத்தீங்களா? நம்ம எல்லாரை விட வித்தியாசமா இருக்க கூடாது, அப்படி இருந்தா மாட்டிப்போம். இபாஸ்கா மாஸ்க் கிரியேட்டோ. சரி வாங்க, இதுக்கப்புறம் யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. ஆமாமா, நான் நல்லா பார்த்தேன். 4 பேரும் மாஸ்க் இல்லாம தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேஜிக்கால மாஸ்க் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. அவங்க கிட்ட மேஜிக்கல் பவர் இருக்கு. இப்போ என்ன பாஸ் பண்ணட்டும்? சரி, அவங்கள நான் கூட்டிட்டு வரேன். வாவ், மெட்ரோ ட்ரெயின் நல்லா இருக்குல்ல, காத்துலயே பறக்குது. வாவ், இந்த சிட்டி ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இத மெஜிஷியன் டாங்கிரியா உருவாக்கி இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜிக்கல் சிட்டி இது. நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா, இந்த இடத்துக்கு நாங்க புதுசு. இப்பதான் நாங்க இங்க வந்தோம். அங்க பாருங்க, அங்க ஜொலிக்குதுல, அது என்ன? அதுலதான் எல்லாரோட மேஜிக்கல் பவரும் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து டாங்கிரிலா எப்ப நினைச்சாலும் யாருக்கு எவ்வளவு வேணும்னாலும் அவரால் அந்த மேஜிக்கல் பவரை தர முடியும். என் வீட்டுக்கு வந்து டீ சாப்பிட்டீங்கன்னா பொறுமையா எல்லாம் விளக்கமா சொல்லுவேன். ஓ, அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நல்ல விஷயம் பண்றதுக்கு எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க போகலாம்.
வாங்க வாங்க, என்னோட வீடு இங்கதான் பக்கத்துல தான் இருக்கு. நான் உங்களை கூட்டிட்டு வரேன். எல்லாரும் தயாராக இருங்க. என்னாச்சு ருத்ரா? ஒண்ணும் இல்ல. ருத்ரா, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை பத்தி இவரு என்கிட்ட நிறையவே சொல்லிருக்காரு. ருத்ரா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? சிங்களே, சிங்கிலி, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உன்னை நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நீ லீவ்ல உன் கிராமத்துக்கு போறேன்னு சொல்லி தானே போன. இங்க எப்படி வந்த சொல்லு. நான் என்னோட கிராமத்துக்கு தான் போயிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் இவங்க மேல இருந்து இறங்கி வந்து எங்க எல்லாரையும் கைது பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால தான் நாங்க குடும்பத்தோட இங்க இருக்கோம். உங்க மாஸ்க உங்களால கழட்ட முடியுதுல, அப்ப எதுக்கு மெட்ரோ ட்ரெயின்ல கழட்டல? இந்த மாஸ்க நீங்க வீட்ல மட்டும்தான் கழட்ட முடியும். வெளியில போனீங்கன்னா அது தானாவே பறந்து வந்து உங்க முகத்துல மாட்டிக்கும். யாராவது மாஸ்க் இல்லாம வெளியில வந்ததை பார்த்தாங்கன்னா அவங்க கதையை முடிச்சிடுவாங்க. ஆமா, நம்ம தாத்தா எங்க இருக்காரு? அவரும் மாட்டிக்கிட்டாரு. என்னது? அப்படின்னா தாத்தா மெஜிஷியன் ஆஃப் மெஜிஷியன் ரேஸ்ல கண்டிப்பா கலந்துக்குவாரு. அதுல புதுசா பலசாலியான மெஜிஷியன்லாம் கலந்துக்குவாங்க. அதுல யாரு திறமையான மெஜிஷியன்ங்கிறத டாங்கிரியில கண்டுபிடிச்சிடுவான். அதுல ஜெயிக்கிற மெஜிஷியனை அவன் தன்னோட அட்வைசரா வச்சுக்குவான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.